மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது விடுதலை போலீஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க, நான் போலீஸ் தான் ஆவேன் அப்படின்னு படிக்கக்கூடிய நம்ம மாணவர்கள் மாணவிகள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. அதனால் மாணவர்கள் மாணவிகள் தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் போலீஸ் எக்ஸாமே படிக்கணும், சரிங்களா? அதுக்கடையில் நீங்கள் படித்து நீங்கள் பாஸ் பண்ணாலும் எந்த வித பிரயோஜனமும் இல்லை. அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாகவே பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போது போலீஸ் எக்ஸாமுக்கும் மற்ற எக்ஸாமுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். போலீஸ் எக்ஸாமுக்கு எக்ஸாம் இருக்குது, எழுத்து தேர்வு இருக்குது, அப்புறம் உடல் தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் அப்படின்னு இருக்குது. 2 வகையான எக்ஸாம், 2 வகையான தேர்வு முறையிலாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மாணவர்கள் மாணவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் எக்ஸாம் தான் என் கனவுன்னு சொல்லி மாணவிகள் படிச்சுட்ருப்பாங்க. ஆனால் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்க நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா முக்கியமான எலிஜிபிலிட்டி ஹைட்டு. இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறது ஹைட்டு மட்டும் தான். என்ன அப்படின்னா, நமக்கு ஹைட்டு இருக்கான்னு தெரியாமல் மாணவர்கள் மாணவிகள் உட்காந்து கஷ்டப்பட்டு படிப்பாங்க, படித்து பாஸ் பண்ணுவாங்க. படித்து பாஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கலில் போய் அந்த கிரவுண்டுக்கு போகும்போது அங்கே நீங்கள் ஹைட் இல்லை, வெளியே போங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த கிரவுண்டில் அந்த ஹைட் இல்லை, நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லும்போது அது மரணத்தை விட ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். அதெல்லாம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னென்னு. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோன்னா, ஹைட்டு நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு கனவு இருக்குது, நமக்கு வெறி இருக்குது, போலீஸ் தான் அப்படிங்கிறதுல இருக்குது. ஆனால் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்கு அதில் ஹைட்டாக இருக்கமா, எலிஜிபிளாக இருக்கமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஹைட் நல்லா இருக்குது, எனக்கு ஹைட்டை விட நாங்கள் சொன்னதை விட ஹைட்டு இருக்குது, இந்த நான் சொல்லக்கூடிய ஹைட் இருக்கான்னு பாருங்கள். அதோட அதிகமாக இருந்தால் சந்தோஷம், அது கரெக்டாக இருந்தாலும் சந்தோஷம் தான். அது கீழே கம்மியாக இருக்குன்னா மறுபடியும் உங்கள் அப்பா இல்லை அண்ணன் தம்பி யாரோ கூட்டிகிட்டு போய் ஹைட்டு செக் பண்ண ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை இது ஹைட் அளக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிறது ஒரு டைம் நல்லது, சரிங்களா? இப்போ என்னென்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அல்லது டிஎன்சி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கு கம்மியாக 169 கூட இருக்கக்கூடாது, 170 இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த வகுப்பை சார்ந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் இருக்கணும். 166, 165 செல்லாது, எலிஜிபிள் கிடையாது, வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஹைட்டு இருக்கான்னு உங்களை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் சரி. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் ஹைட்டில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்சவங்க கூட, நமக்கு அப்பா அம்மா தம்பி அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட கூட்டி போய் நீங்கள் இன்னும் அவங்க கரெக்டாக அளந்து சொன்னால் தான் நீங்கள் நம்பணும். இப்போது நான் இல்லை சார், நான் ஜாயின் பண்ண அகாடமியில் ஹைட் இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் எஸ்சி 167 இருக்குன்னாங்க, பிசி 170 இருக்குன்னாங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்க ஒரு ஃபேக் நிறைய அகாடமிலாம் மாணவர்கள் மாணவிகளை ஏமாற்றி ஹைட் இருக்குது நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி போய் ஏமாற்றி படிக்க வச்சு பசங்க கிரவுண்டுக்கு போய் ஹைட் இல்லைன்னு வெளியே போன பசங்க நிறையா பேர்த்த நான் பார்த்துருக்கேன். அந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை பணம் கிடைக்கணும், இவங்கள பசங்களை எப்படியோ சேர்க்க வைக்கணும். நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எத்தனை பேர்த்த ஏமாற்றிருக்கேன் தெரியுமா? இது ஏன் சொல்கிறேன்னு நண்பா கேட்டுக்கங்க. நம்ம ஹைட்டு இருக்குது இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு உண்மையானவங்க தான் நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல முடியும். கரெக்டாக இருக்கிறவங்க, அந்த கரெக்டாக அந்த 170 167 இருக்கிறவங்க கரெக்டாக இருக்கவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதனால் நம்ம யார் ரொம்ப நம்புகிறோமோ அவங்கள கூட்டி போய் ஒரு டைம் ஹைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? செக் பண்ணிட்டு நீங்கள் ஹைட் இருக்குன்னா தயவு செஞ்சு இப்படி ஹைட் ஒரு இல்லையா கவலையே இல்லை, வேறு எக்ஸாம் நம்ம படிச்சுக்கலாம், சரிங்களா? இது ஆண்களுக்கானது. அடுத்து நம்ம பெண்களுக்கு பார்ப்போம். இன்னும் சொல்ல மாட்டேங்க பாருங்கள். ஹைட்டு பார்த்துட்டோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது ஆண்களுக்கு மட்டும்தான். குறைஞ்சது நார்மலாக இருக்கும், மூச்சு நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அது நல்லா மூச்சு எடுத்து நல்லா நெஞ்சு அப்படி விரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் விரியணும். இப்போ 86 இது விரியணும். இது இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா சரியாயிடும், ஓகேங்களா? ஹைட்டு தாங்க நமக்கு மெயினாக முக்கியம். இப்போ நம்ம பெண்களுக்கான ஹைட் நம்ம பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், பெண்களுக்கானது அதே தான். பெண்களுக்கானது பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், ஓசி,
பிசி, பிசிஎம், எம்பிசி அல்லது டிஎன்சி இந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். 1 சென்டிமீட்டரோட குறையக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதோட அதிகமாக இருந்தால் சந்தோஷம்தான். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் பார்த்திங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதோட 1 சென்டிமீட்டர் குறையக்கூடாது. இதோட கூட இருந்தால் சந்தோஷம், இதோட கரெக்டாக இருந்தாலும் சந்தோஷம் தான். ஓகேங்களா? இதுதாங்க ஹைட்டு. இந்த பிசி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நிறைய தெரிய வேண்டியிருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை நான் போக வீடியோ நம்ம பார்க்கலாம். மெயினாக நம்ம ஹைட்டு தான் நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஹைட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுட்டு தயவுசெய்து சொல்கிறேன், பிள்ளைங்க பசங்க நல்லா படிங்க. ஹைட் இருக்குன்னா படிங்க, இல்லைன்னா வேறு எக்ஸாம் பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி செக் பண்ணிங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இன்றைக்கி செக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்களா அன்றைக்கே தயவுசெய்து சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஓகேங்களா? அடுத்து இன்னும் நிறைய இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது, எக்ஸாம் சம்மந்தமாக நிறையாலாம் வீடியோ இருக்குது. நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன். மாணவர்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? காம்படிஷன் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பசங்க பிள்ளைங்க நம்ம போலீஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வர டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களும் எழுதுகிறாங்க. காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா படிங்க. சரிங்களா? அடுத்த ஒரு நாள் வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.